ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாட்டு கிச்சனில் ஒரு பஞ்சாபி ஸ்டைல் பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்து பஞ்சாபி டிஷ் ஒன்று பண்ணலாம். பன்னீர் வச்சு மக்மலி பன்னீர் பண்ணலாம். ஓகேவா? அது சப்பாத்தி, அப்புறம் வந்து கிறிஸ்பி கார்ன், பாடி, அப்புறம் ஹனி சில்லி பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் ப்ரொக்கோலி சூப் பண்ணலாம். இவ்வளோ ஐட்டம் அன்றைக்கி? ஆமாம், இன்னைக்கு நிறைய ஐட்டம். அதனால கண்டிப்பாக 2 hours ஆகும் நம்ம இதை பண்ணி முடிக்கிறதுக்கு. சப்பாத்தி வேறு போடணும். அதனால சரி, இப்போ எப்படி பண்ணுறாங்கிறத சொல்லு. ஓகே. 1 ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கா. விட்டுன்ட்டு அதை நல்லா கலந்துட்டு நெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் சவக்கிற அளவுக்கு. ரெண்டு சைடும் திருப்பி போட்டுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஜீரகம், நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து அதோடையே போட்டுக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாயும் அதோடையே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை விட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ ஒரு வானலில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காயையும் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூனு, காரப்பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டிக்கணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டிட்டு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா பிரட்டிக்கலாம் அந்த வானல்லையே. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தயிரெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை எடுத்து அதில் போட்டுடணும். அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா அலம்பிட்டு அதிலே விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். க்ரீமை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் அந்த கிரேவி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கிற பன்னீரை எடுத்து அதில் ஒன்றா போட்டுக்க வேண்டியது தான். இப்போ எல்லா பன்னீரையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் அதில் உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் ஏறும். லாஸ்ட்டாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அதில் தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் தூவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சப்பாத்திக்கு தொட்டுக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டார்டர் ரெண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சண்டே ஈவினிங் பக்கத்தில் உட்டீஸ்ன்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அங்கே போனதும் அங்கே போய் இந்த கார்டனிங்க்கு தேவையான பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். பார்த்தா நிறையா கார்டனுக்கு தேவையான சாமான்லாம் இருந்தது. அதுபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்தது. இங்கே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நம்ம ஊர் மாதிரி தனித்தனி கடையாக இல்லாமல் இந்த ஒரு கடையிலே அங்கங்கே பார்ட்டாக இருந்தது. மிக்ஸி, கிரைண்டர், டைனிங் டேபிள்லேருந்து எல்லாமே இந்த ஒரு கடையிலே இருக்கிறதுனால ஒரு கடைக்கு போனால் பூரா எல்லாம் ஆர்டர் போட்டுட்டு வாங்கிட்டு வந்துடலாம்.
நான் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கினேன். முள்ளங்கி, நூக்கல், பீட்ரூட் 3 வாங்கினேன். பார்க்கலாம் இந்த குளிர் பனியில் எந்த அளவுக்கு இங்கே இதெல்லாம் வரும்ன்றது தெரியல. போட்டிருக்கேன், பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது. வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய ஃப்ளவர் பாட்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எல்லாம் 4 யூரோ 3 யூரோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அது கொஞ்சம் வாங்கிட்டோம். எல்லாம் வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.